யூஎஸ் மார்க்கெட் ரேலி, க்ரூட் ஆயில் மோர் தென் 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கோல்டு ஸ்டேபிளாக ரீட்டைன் ஆனது. இந்த கியூஸோட தான் இன்னையோட நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நேத்தியோட க்ளோசிங்லேருந்து ஹையராக தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது ஒரு 50 பாயிண்ட்ஸு ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தது. ஆனால் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த 25,800ன்றது ஒரு சப்போர்ட் லெவலாக இன்னைக்கு மார்னிங்கில் இருந்தது. பட் அந்த லெவல் 930, 935க்கே உடஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கண்டினியூஸ் ஃபால் மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன நடந்தது? மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம்? எந்தெந்த செக்டர் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு? இதை பற்றி தான் இன்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி, நான் ஃபவுண்டர் நாராயணன். இந்த வீடியோ இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப் மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நேத்தியோட யூஎஸ் மார்க்கெட் 0.5%லேருந்து 0.8% வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தது. இந்த ஏஐ டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. ப்ரோக்கரேஜோட அப்டேட் இதெல்லாமே யூஎஸில். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஏஷியாலையும் அந்த சிக்னல் இருந்தது, பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். பட் நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தது. பட் அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் அப்படியே மாறி ஒரு பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர், பேனிக் செல்லிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் 2-3 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, இன்றைக்கி காலையில் கேப் அப் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஏன் இறங்குச்சு? முதல் விஷயம் இதுதான். நார்மலாக மார்க்கெட் வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வரும், அப்புறம் மறுபடியும் மேலே போகும், அப்புறம் பாசிட்டிவாக டர்ன் ஆகும். இதுதான் கடந்த 2-3 நாளாக இதான் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இன்னியோட மார்க்கெட் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தது. பட் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி இறங்கின மார்க்கெட் அது ரெக்கவர் ஆகாமலே தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிடுச்சு. ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 3 நாளாக மார்க்கெட் தொடர்ந்து பாசிட்டிவாக இருந்தது ஒரு காரணம். அட்வான்ஸாகவே மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரீசன். யூஎஸ்க்கும் ஈரானுக்குமான இந்த நியூக்ளியர் டீல் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். அடுத்தடுத்த நகர்வு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த டீல் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அது பெரிய விளைவை ஏற்படுத்துன்றதும், அதுக்கான டெட்லைன் முடிய போகுதுன்றதும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு நகர்வோடு தான் இந்த டீல் நகர்ந்துட்டுருக்கு. பட் பாசிட்டிவாக நெகட்டிவான்றது இன்னும் கம்ப்ளீட்டாக நமக்கு முடிவு வரல. ஸோ அதனால் மார்க்கெட்டில் அதோட ரியாக்ஷன் இருந்தது. ரெண்டாவது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயம்தான். ஆஃப்டர்நூன் வரைக்கும் மார்க்கெட் பெரிய ஃபால் இல்லை. பட் யூரோப் மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங் வந்தது ஒரு பெரிய நெகட்டிவ். நம்ம மார்க்கெட்டில் அந்த செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, 25,800ன்றது ஒரு குரூஷியல் லெவல். இன்றைக்கி அந்த லெவல் காலையிலேயே 930, 935க்கே உடஞ்சிருச்சு. அந்த லெவல் உடஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஒரு ஃபால் இருந்தது. ஆனால் ரொம்ப ஒரு குரூஷியல் லெவல் அப்படின்னா 25,600 அந்த லெவல் உடைச்சதும் பெரிய அளவுக்கு ஒரு ஃபால் கண்டினியூஸாக ரெக்கவரே ஆகலை. இல்லை, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை என்ன அப்படின்னா, நிஃப்டிக்கு 25,500ன்ற லாஸ்ட் ஹோப், இந்த வாரத்தோட சப்போர்ட் அந்த லெவலுக்கு உடைச்சி அந்த லெவலுக்கு பிலோவில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ஃபால் ஆகும்போது பெரிய அளவுக்கு ஃபால் ஆகுது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நியர்லி 330 பாயிண்ட் நிஃப்டி டவுனில் க்ளோஸ் ஆச்சு. இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி அந்த வெள்ளிக்கிழமையோட ஃபாலை எரேஸ் பண்ணியிருந்தது. பட் இப்போ ஒரே நாளில் மொத்தமாக மறுபடியும் இன்க்ரீஸ் ஆனது ஃபால் ஆகிருக்கு. கடந்த 2 செஷனோட லோவை நிஃப்டி இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, க்ரூட் ஆயிலோட ரேலி. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் ரீசனாக பார்க்க முடியுது. $70 வந்து முதல் முறையாக கடந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் 9%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேத்தி நிஃப்டி 25,820ல் க்ளோஸ் ஆச்சு. இது ஒரு அரை மணி நேரம் தான் இந்த 800ன்ற லெவலே சஸ்டெயின் ஆச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 365 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி 811 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதில் அதிகமாக ஃபால் ஆன பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஆனால் இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா, நிஃப்டி அளவுக்கு தான் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்புமே இறங்கியிருக்கு. அதாவது ஸ்மால் கேப்பு இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இறங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. நிஃப்டியில் 1.5% கிட்ட இறங்குதுன்னா ஸ்மால் அண்ட் மிட் 2%க்கு மேலே இறங்கியிருக்கணும். பட் ஆனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஃபால் இல்லை நிஃப்டியை விட அப்படின்னு சொல்லலாம். சார், இதில் மோசமான டேமேஜ் அப்படின்னா ரியல்டி இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப மோசமான ஃபால். கிட்டத்தட்ட 4 இண்டெக்ஸ் இன்றைக்கி 2லேருந்து 3% கிட்ட இறங்கியிருக்கு. இதில் ரியல்டி 2.5% இன்றைக்கி இறங்கியிருக்கு. மீடியா இண்டெக்ஸ் 2.2% ஃபால் ஆகிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் 2% நியர்லி டவுன். கன்சியூமர் கூட்ஸ் இன்னைக்கு நியர்லி 2% ஃபால் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜியும் நியர்லி 1.7% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் 1%க்கு கீழே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஃபார்மா இண்டெக்ஸ் 0.7%.
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா செக்டோரல் இண்டஸ்ட்ரீஸுமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த ஏஐ சம்மிட் டெல்லியில் நடந்துட்டு இருக்கிறது தான் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவும் செக்டார் ஸ்பெசிஃபிக்காகவும் இன்னைக்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருந்தது. இல்லை ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் டீல்னு ஒரு சில கம்பெனிஸோட அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. இல்லை ஓப்பன் ஏஐ பொறுத்த வரைக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாரோட பார்ட்னர்ஷிப் டீல், ஸ்ட்ரீமிங் இன்டெகிரேஷனுக்கான பார்ட்னர்ஷிப் டீல். அடுத்தது ஜியோ அண்ட் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு அடுத்த 7 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டேட்டா சென்டருக்கான கொலாபரேஷன் கொடுத்துருக்குறாங்க. பைன் லேப்ஸ் அப்படின்ற கம்பெனி ஓப்பன் ஏஐயோட பார்ட்னர்ஷிப் டீல், டெலிவரி என்விடியாவோட பார்ட்னர்ஷிப் டீல், இதெல்லாமே இந்த ஏஐ சமிட்ல இருந்து இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்த ஒரு நியூஸாக பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா டிசிஎஸ் ஓப்பன் ஏஐயோட பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓப்பன் ஏஐ வந்து ஆங்கர் கஸ்டமராக ஃபஸ்ட்டு ஆங்கர் கஸ்டமராக டிசிஎஸ்க்கு இந்த டேட்டா சென்டர் கிட்டத்தட்ட 1 ஜிகாவாட் டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான பார்ட்னர்ஷிப் டீல் ஒரு பெரிய பாசிட்டிவ். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் காலையில் வரும்பொழுது டிசிஎஸ் நியர்லி பாசிட்டிவ் ட்ரேடிங் தான் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏஐ சம்மிட் வந்து நடக்குது. ஸோ இப்போ ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸு, டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸு, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸு, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 100% கஸ்டம் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் வந்து மெகா பவர் ப்ராஜெக்ட்கான இந்த எக்யூப்மெண்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பவர் செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ் நம்ம கவனிக்கலாம். அதானி பவர், என்டிபிசி, கோல் இந்தியா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இது வந்து ஒரு பெனிஃபிஷியலாக பார்க்கலாம். எஃப்எம்சிஜியில் ஹெச்யூஎலோட ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் நியர்லி 2000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அனௌன்ஸ்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெச்யூஎல் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஃபார்மா சைடு வரும்போது டாக்டர் ரெட்டி அக்விசிஷன் நியூஸு, ஜைடஸ் லைவ் யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட நியூ டேப்லெட்க்கு. அலம்பிக் ஃபார்மாவும் 2 அப்சர்வேஷனோட யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே ஃபார்மா ஸ்டாக்ஸ் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஸோ அப்போ நாளைக்கு 2 செக்டார் இப்போ வரைக்கும் நம்ம கவனிக்கலாம். ஒன்று ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸு, இன்னொன்று ஃபார்மா ஸ்டாக்ஸு. அடுத்து டெலகாம் செக்டார். இண்டஸ் டவரோட ஸ்டேக்ஸ் முக்கியமாக பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும், பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் பாரதி ஏர்டெல் கிட்டத்தட்ட ஸ்டேக் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 51.2% ஷேர்ஸை இப்போ பாரதி ஏர்டெல் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இண்டஸ் டவர், பாரதி ஏர்டெல், இந்த 2 ஸ்டாக்குமே நம்ம வாட்ச் பண்ணலாம். கொச்சின் ஷிப்யார்டு வந்து 2000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்டர் புக்காக ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் நெகட்டிவ் சைட் அப்படின்னா நேஷனல் ஹைவேலேருந்து 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கான டிபார்மெண்ட் வந்து என்சிசி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் 5 to 6% ஃபால் ஆச்சு. ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் ஆரோ ஃபார்மா கிட்டத்தட்ட 170 கோடி ரூபா அளவுக்கு. இது ஆரோ ஃபார்மா நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. அதே போல் இன்னொரு ஸ்டாக்கு சிஎல்எஸ்ஏ வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரர் டிக்சன். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். ஸோ அப்போது மறுபடியும் அடுத்த லெவல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,800 தான் ரொம்ப ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். 25,350, 25,200 இந்த 2 லெவல் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். இப்போ நாளையோட மார்க்கெட்டுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? 1 ஆயில் ப்ரைஸு, 2 ஈரான் அமெரிக்காவுக்கான இந்த டீல், நியூக்ளியர் டீல், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, இதெல்லாமே ஜியோ பொலிட்டிக்கல் இருக்கிற பிரச்சனையை. ஸோ அப்போ என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல், ஆயில் ப்ரைஸு, குளோபல் மார்க்கெட். ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி செக்டார்னு பார்க்கும்போது ஏஐ டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸு, ஃபார்மா ஸ்டாக்ஸு, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். ஏன்னா ரெக்கார்டு ஹைக்கு நியரில் இருந்து பேங்க் நிஃப்டி பெரிய அளவுக்கு இன்றைக்கி சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்றது. ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் லெவல் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலாக பார்க்கலாம். ஸோ இப்போது நிஃப்டி 50ல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் தான் பாசிட்டிவ். அதில் ஒரே ஒரு ஸ்டாக் தான் மோர் தென் 1%. ஓஎன்ஜிசி 3% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலோட ரேலி, ஓஎன்ஜிசி, ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸில் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அடுத்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹிண்டால்கோ, இந்த 2 ஸ்டாக்கும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி டாப் லூசர் அப்படின்னா அதுவும் இந்த க்ரூட் ஆயிலோட இம்பாக்ட், இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதோட இம்பாக்ட். இண்டிகோ வந்து 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. காலையில் ஏஷியன் பெயிண்ட், இண்டிகோ, இந்த மாதிரி க்ரூட் ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி என்னோட டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன்.
மேபி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சிமெண்ட் ஸ்டாக், ஜேபி மார்கனோட சிமெண்ட் ஸ்டாக் அப்டேட், முக்கியமாக ப்ரைஸ் ஹைக் பெரிய அளவுக்கு இல்லைன்றது சிமெண்ட் செக்டாருக்கு இன்றைக்கி ஒரு நெகட்டிவ். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் ஸ்டாக்ஸுக்கு இது இன்றைக்கி நெகட்டிவான நியூஸ் இருக்குன்னு நான் மார்னிங் ப்ரீ மார்க்கெட் முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னோட டெலகிராம் குரூப்பில். அல்ட்ராடெக் சிமெண்ட் நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பிஇஎல், ட்ரெண்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% இன்னைக்கு இறங்கியிருக்கு. இல்லை நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னன்னா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக ஃபால் ஆன இண்டெக்ஸ். இதில் எந்த ஸ்டாக்குமே பாசிட்டிவாக இல்லை, ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நியூட்ரலாக இருக்குது, டோரன் ஃபார்மா. இல்லை அதிகமாக இறங்கின ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்கில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 49 ஸ்டாக் வந்து இன்னைக்கு நெகட்டிவாக இருக்குது. பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஹோட்டல், மேக்ரோடெக், அதாவது லோதா டெவலப்பர், டிஎல்எஃப், ஆர்இசி லிமிடெட். நான் இன்னைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல்டி தான் இன்னைக்கு டாப் செக்டோரல் லூசர். ஸோ ரியல்டி ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதிகமாக ஹெவி வெயிட்டேஜ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸோட ஃபாலும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். க்ரூட் ஆயிலோட ரேலி பாரத் பெட்ரோலியம் இன்னைக்கு இந்த இண்டெக்ஸில் டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. அதானி கிரீன் ஸ்டாக்கு நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. முக்கியமாக அடுத்த குற்றச்சாட்டு அதானி குரூப் மேலே ஷெல் கம்பெனி மூலமா இந்தியா அதானி குரூப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸு, ராகுல் காந்தி அந்த எழுப்பின பிரச்சனை, இதெல்லாமே வந்து நம்ம மீடியாவில் பார்த்தோம். இந்த நியூஸோட இம்பாக்டும் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கும் இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரேலி. இல்லை இன்னொன்று என்னென்னா, மிட்கேப் பக்கம் வரும்போது மிட்கேப் வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஃபால் ஆகலை மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா ஆயில் இந்தியா இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆனது. காட்ஃப்ரே பிலிப் முக்கியமாக இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரேலி, நேற்று 20% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 2% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. யூபிஎல், ஆரோ ஃபார்மா, என்டிபிசி கிரீன், ஐஆர்சிடிசி, எஸ்பிஐ கார்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பட் அதிகமாக ஃபால் ஆனதுன்னா மிட் கேப்பில் பாரத் பெட்ரோலியம், இது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பாரத் பெட்ரோலியம் ஃபால்ன்ற மாதிரி மிட் கேப்பில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் தான் டாப் லூசர், 5% கிட்ட இறங்கியிருக்கு. பேடிஎம், பர்சிஸ்டன்ட், பிஹெச்எல், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் மோர் தென் 3% இருந்தது. முக்கியமாக ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணாமல் போனதும் மார்க்கெட் ஃபால்க்கு ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸு நிஃப்டியை விட இன்றைக்கி குறைவாக தான் இறங்கியிருக்கு. ஏன்னா 100 ஸ்டாக்கில் 83 ஸ்டாக் இறங்கியிருந்தது, 17 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இல்லை ஒரு சில ஸ்டாக்ஸ் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஸ்மால் கேப் ஃபால் ஆகாமல் போனதுக்கு ஒரு காரணம், அதை பெரிய அளவுக்கு ஃபால் ஆகாமல் போனதுக்கு முக்கியமாக எம்சிஎக்ஸ், ஆனந்த் ரதி, டேட்டா பேட்டர்ன், ஜேபி கெமிக்கல் ஃபார்மா, டாடா கெமிக்கல்ஸ், எம்ஆர்பிஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ், நியூலண்ட் லேப், ஷாம் மெட்டாலிக், பூனவாலா, ஓகாட் ஃபார்மா, ஸ்டார் ஹெல்த் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% கிட்ட ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி இறங்கியிருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் 25,350, 25,200 இந்த 2 லெவல் டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலாக நம்ம வாட்ச் பண்ணலாம். ரெக்கார்ட் ஹை போய் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு பேங்க் நிஃப்டி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இன்வெஸ்டார் சைடில், முக்கியமாக ட்ரேடர் சைடில் பார்க்க முடிஞ்சது. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஒன் சைட் மார்க்கெட் டவுன் சைடில், பட் கால் ஆப்ஷன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஏமாற்றமாக தான் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரே ட்ரெண்டு தான். ஸோ அதனால் புட் ஆப்ஷன் பையருக்குலாம் எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணி மார்க்கெட் ரிவர்சலுக்கான எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஏமாற்றமாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இது ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனுக்கான ஒரு வீடியோ மட்டுமே, இதில் எந்த ஒரு ஸ்டாக்கோ செக்டாரோ நான் இதில் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ஐடியா இல்லை உங்களோட ஸ்டாக் புரோக்கரை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ வர February 20 அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டைரக்ட் ட்ரைனிங் செஷன் தாம்பரம் சாலையூரில் நடக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன், ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின ஒரு ட்ரைனிங் செஷன். இதில் நீங்கள் கலந்துக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.